இதை தாண்டி அந்த லேஅவுட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சக்ஸஸ் கொண்டாடுறோம். அந்த லேஅவுட் என்ன மாதிரி லேஅவுட் அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா வேணும்ல. அதை பற்றி நான் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லேஅவுட். ஒரு லேஅவுட் இருக்கும், 4.5 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கும். பிளாட்டை காட்டுவாங்க, சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு விற்றுட்டு 6 மாதம் கழிச்சு போய் அந்த லேஅவுட்டை பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாட்டை நீங்கள் உட்காந்து தேடணும், ஃபுல்லாக காடாக கிடக்கும். ஆனால் இந்த லேஅவுட் என்னென்னா ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், ஒரு ப்ராப்பர் அஷூரன்ஸோடு கொடுக்குற லேஅவுட். இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் கான்செப்ட் கம்யூனிட்டி. ஒரு கான்செப்ட் கம்யூனிட்டி மாதிரி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. 28 ஏக்கரில் ஒரு 4.5 ஏக்கரை டெவலப்பரே ஹோல்ட் பண்ணி ஒரு ரெசார்ட் கம்யூனிட்டி உள்ள இன்பில்டாக டெவலப் பண்ணுறாங்க. அந்த ரெசார்ட் கம்யூனிட்டியில் ஆல்மோஸ்ட் 40+ வுட்டன் ஹவுசஸ், மீன்ஸ் ஒரு ப்ரீமியம் வில்லாஸ் வந்து ரெசார்ட்ஸாக டெவலப் பண்ணுறாங்க. அதில் 10+ வில்லாஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் ரெசார்ட்ஸாக டெவலப் பண்ணுறாங்க, இன்பில்ட் ஸ்விம்மிங் பூலோட. அது இல்லாமல் உள்ளே வந்து ராக் ஃபவுண்டெயின், 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்விம்மிங் பூல், ஃபுட் கோர்ட், இது எல்லாமே உள்ளே டெவலப் பண்ணுறாங்க. மீன்ஸ் இது ஒரு கமர்ஷியல் ஸ்பாட்டாக மாறப்போகுது. ஓகேங்களா? இந்த செக்மெண்ட்டில் அச்சரப்பாக்கம் செக்மெண்ட், மேல்மருவத்தூர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாட்ஜஸ் அதிகம், ஒரு ப்ரீமியம் கமர்ஷியல் ரெசார்ட் ஸ்பாட் இல்லவே இல்லை. அதை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது நம்மளோட டவுன்ஷிப்புன்றதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அதில் ஃபஸ்ட் திங் என்னென்னா, இதை டெவலப் பண்ணுறது மூலமாக நம்மளோட லேஅவுட்டோட வேல்யூவும் வந்து மற்ற லேஅவுட்டோட கம்பேர் பண்ணும்போது ஃபார் பெட்டராக இருக்கும். நம்ம லேஅவுட் வந்து ஒரு ஃபார்ம் லேண்டாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஒரு கிளப், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியும் நீங்கள் பிளான் பண்ணலாம் நம்ம லேஅவுட்டில். ஏன்னா இது கம்ப்ளீட்லி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்போ பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் நான் எதை மீன் பண்ணுறேன், சார் பஸ் ரூட்டில் ரொம்ப தூரமாக இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர், அச்சரப்பாக்கம் நடுப்பயணி முருகர் கோயில் ஆர்ச்சிலேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர் ஜங்ஷன் தான் இரும்புலி கார்னருக்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப், பஸ் ஃபெசிலிட்டி அண்ட் ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு சைட்டுக்கு நாட் மோர் தென் 500 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நம்மளோட சைட்டோட ஆர்ச்சு 500 மீட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அங்கே உள்ள ஒரு 28 ஏக்கர்ஸ்க்கு ஒரு பிரம்மாண்டமான லேஅவுட் தான் நம்மளோட லேஅவுட். மகாஸ்ரீ டவுன்ஷிப், க்ரௌன் ஸ்கொயர் உங்களுக்காக பெருமையுடன் வழங்கும் மகாஸ்ரீ டவுன்ஷிப் அவைலபிளாக இருக்குது. அந்த சைட்டை பார்க்குற எந்த கஸ்டமரும் புக் பண்ணாமல் போகிறது இல்லைங்க, ரொம்ப ஃப்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் ஒரு ரியல் எஸ்டேட் பர்சனாக பார்த்த வரைக்கும் ஒரு பொட்டென்ஷியல் கேஸ்ன்றது எப்படின்னா, 5 கஸ்டமருக்கு சைட் விசிட் காட்டினா ஒரு புக்கிங் வரும் ஒரு நல்ல லேஅவுட்டில். இந்த லேஅவுட்டில் நாங்களே பிரமிக்கிறோம், 5 கஸ்டமருக்கு சைட் விசிட் காட்டினா அதில் குறைஞ்சது 3 பேர் புக் பண்ணிட்டு போகிறாங்க.